நடிகர் மதன் பாபின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. நம்மோடு தற்போது மதுரை முத்து இணைந்திருக்கிறார், சின்னத்திரை நடிகர். சார் வணக்கம் சார். மதன் பாபோட நீங்க நீண்ட காலம் பயணிச்சிருக்கீங்க, அவருடனான உங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. மேடம், நான் கிராமத்திலேருந்து வரும்போது அந்த நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோவில் எனக்கு முதல் நடுவராக இருந்து என்னை உற்சாகப்படுத்தியது சார் தான். என்னை மாதிரி இல்லை, நிறையா கலைஞர்கள், ஒரு 40க்கு மேற்பட்ட கலைஞர்களை உற்சாகப்படுத்தியவர். அது மட்டும் இல்லாமல் முதல்ல மதுரை முத்து அவர் எங்கள் சொத்துன்னு சொல்லி ஆரம்பித்தவரும் அவர் தான். அதனால் அதனுடைய ராசி கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் அவர் அந்த ஷோவில் நிறைய விஷயங்களை சொல்லுவார். அது ஒரு நல்ல வாசிப்பாளர். தன்னம்பிக்கை பேச்செல்லாம் அவரை நம்ம அதிகமாக கேட்கல, ஆனால் பேசக்கூடியவர். நிறைய இடங்களில் பேசியிருக்காரு, யாருக்கும் தெரியாத முகம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கிறப்ப அதை எங்களை சிரித்து பூஸ்டப் பண்ணி எங்களை உற்சாகம் ஊட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நடுவர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானவர். நிறையா வந்திருக்கிறாங்க, நிறைய நடுவர்களை பார்த்துருக்குறோம். பர்சனலாகவும் வந்து உற்சாகப்படுத்தக்கூடியவர். அந்த சிரிப்புக்கு வந்து பெரிய ஒரு ஐக்கான், ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு இல்லைன்றது எங்களுக்கெல்லாம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல அந்த ரியாலிட்டி ஷோவில் நிறையா பேர் ஒரு கிராமங்கள்லேருந்து வர்றவங்கள பெரிய ஒரு தன்னம்பிக்கையாக இருந்தவர். இன்னும் ஒரு 15-20 ஆண்டு காலம் மக்களை மகிழ்ச்சி படுத்திருக்கலாம். இறைவன் இப்படி எங்களையும் கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்துவாங்கன்னு அழைச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக நாங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கோம்னா எங்களோட அதுக்கேற்ற மாதிரி இணக்கமாகி அழகாக பேசக்கூடியவர். நிறையா வாசிப்பாளர், துணுக்குகள்லாம் நிறையா மேடையில் அப்பயே அசத்துப்பார் கலக்குப்பார் நிகழ்ச்சியிலேயே செய்தவர். எல்லாருக்கும் இசைக்கலைஞராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி இல்லாமல் ப்ரைவேட்டாக போகிற நிகழ்ச்சிகள்லாம் எங்களை அழைச்சிட்டு போய் பேசுவாங்க. கொஞ்சம் கூட அந்த ஈகோ இல்லாமல் நான் உங்கள் ரசிகர் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே எங்களை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட சொல்ல தான் ஆரம்பித்தேன். அவருடைய ராசி இன்ன வரைக்கும் போதுன்னா அதுக்கு என்னுடைய முதல் நடுவராகவும் தொடர்ச்சியாக எங்களை உற்சாகப்படுத்திய முக்கியமான நடுவர். குணச்சித்திர நடிகை எல்லாம் தேவர்மன் படமாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் 3 தலைமுறை நடிகருடைய நடித்த சிறப்பு மிக்கவர். நேற்று கேட்டோன்னா அதிர்ச்சியான சம்பவமாக இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து என்னை ஊக்கப்படுத்திய இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நான் ஒரு மதுரை முத்தா இருக்கேன்னா அதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அப்படியாப்பட்ட நபர், அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞனை மட்டும் இல்லைன்றது பெரிய வேதனையான விஷயம். எனக்கு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 8 ஆண்டு காலம் அவருடைய நிகழ்ச்சியில் மட்டும்தான் பங்கெடுத்தேன். இல்லைன்றது பெரிய வருத்தமாக இருக்கு மேடம். நன்றி திரு மதுரை முத்து, இணைப்பில் இணைந்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்தமைக்கு. நடிகர் ஆனந்த்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் சார். சிரிப்பால பல கோடி மனங்களை கவர்ந்தவர் மதன் பாப். தற்போது அவர் இறந்த செய்தி மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. முதல்ல அவரை சார்ந்த குடும்பத்திற்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் என் ஆழ்ந்த வருத்தத்தை, என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்னா, அது அதாவது நம்ம குடும்பத்துல நம்மோடு இருந்தவங்க ஒருத்தவங்க ஒரு 70-78 வயசு வரைக்கும் இருந்தவங்க, அவரை தூக்கி வளர்த்தவங்க, அந்த 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 மூதாதையர் ஆகட்டும் அல்லது அவருக்கு பிறந்த குழந்தைகள் ஆகட்டும், எல்லாருக்கும் அந்த அந்த வந்து நம்ம ஒருத்தரை தவற விட்டுறோம். அந்த இறப்பு வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான். நான் என் தாயாரை தந்தை இறந்து என்னுடைய தம்பி கூட இறந்த போது நான் பக்கத்துல இருந்து பார்த்தவன். அந்த வலி எனக்கும் தெரியும். அதனால வலிக்கிறவங்களுக்கு தான் இது வந்து வலி அதிகமா இருக்குமே தவிர இது வீதியில போறவங்களுக்கு தெரியாது. அதுபோல வந்து திரு மதன் அவர்கள் என்னோட நெருங்கி பழகவில்லை என்று சொன்னாலும் என்னை நல்ல நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரை நான் நேசித்து அவரை உற்சாகப்படுத்தி அவருக்கு கிடைக்க வேண்டிய அவருடைய நகைச்சுவைக்கு அவருடைய அந்த மக்களை மகிழ்ச்சி அடைய செய்கிற அந்த நிகழ்வை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ திரையுலகம் என்கிற ஒரு சிறு வருத்தம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த வருத்தம் வந்து அது என்னோட போகட்டும். அது இண்டஸ்ட்ரி மேல பழி போட நான் விரும்பல. பட் வந்து இண்டஸ்ட்ரி அவரை சரியா பயன்படுத்திக்கலையோன்னு எனக்கு தோணுச்சு. என்ன ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிக்க வேண்டிய ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர், ஒரு நகைச்சுவை மட்டும் இல்ல, ஒரு குணச்சித்திர நடிகர், ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். இது வந்து எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு என் வயதானவர்களை சென்று நானும் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். எனக்கு கொஞ்சம் தூரமா ஷூட்டிங் மாட்டினதால நான் இன்னைக்கு தான் சென்னை வந்தேன். Again, I'm going tomorrow. So
நான் நாளைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால நானும் பார்க்கணும் எல்லாரும் கொஞ்சம் அதாவது வயது வந்தவர் தான் இறக்கணும்னு கிடையாது. வயது இருக்கிறவங்களுக்கும் வந்து சில பேர் தவற விடுறோம். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த மிஸ்டர் முரளி, ஆக்டர் முரளி வந்து தவற விட்ட போது எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் எனக்குள்ள இருந்தது. ஏன் இது இருக்கிற வயசே இல்லையே, இது வந்து மதனுக்கு கூட இருக்கிற வயசு இல்லை. அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அவருடைய நிகழ்வுகள் இருக்கும். நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்ல படங்கள், அவருடைய நல்ல படங்கள், நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அவர் ஞாபகத்துக்கு வரும், அவருடைய முகம் ஞாபகத்துக்கு வரும். அந்த குடும்பத்தாருக்கும் அது கொஞ்சம் வலியை கொடுக்கும். பட் இருந்தாலும் நம்மை சார்ந்தவர், நம்முடைய தகப்பனார், நம்முடைய கணவர், நம்முடைய குழந்தை, அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, வருத்தத்தை தெரிவித்துக் கொடுக்கிறேன். அன்னாரது ஆன்மா இறைவனது திருவடியை சேர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மா, இணைப்பில் இணைந்து உங்களுடைய இரங்கல் பதிவை தெரிவித்தமைக்கு நன்றி சார். நம்மோடு நடிகர் ரமேஷ் கண்ணா தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ் கண்ணா. தன்னுடைய தனித்துவமான நடிப்பால தமிழ் சினிமா ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் மதன் பாபு. அவருடைய இறப்பு தற்பொழுது மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள். அது ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதன் பாபு வந்து நான் உதவி இயக்குனரா 85ல ஒர்க் பண்ணும்போது அவர் நடிகர் ஆகல. நாங்கள் ஷூட்டிங்ல ஏதாவது கல்யாண ரிசப்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு மியூசிக் ட்ரூப் வேணும்னு கேட்டோம்னா மதன் பாபு தான் கீபோர்ட்லாம் எடுத்துட்டு வந்து நாங்கள் மியூசிக் வாசிக்கிற நடிப்பாரு. நான் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணுவேன். அப்போ எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியாக வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் நடிகர் ஆயிட்டேன், அவரும் நடிகர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படங்கள் நம்ம என்னைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு பேசப்பட்டது. அது மட்டும் அவர் என்னுடைய சிறந்த நண்பர். 85 பாத்தீங்களா, அது ஒரு 15-40 வருஷம் ஃப்ரெண்டு. அது மட்டும் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ரெண்டாவது வந்து அவர் எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் என்ன கூப்பிடுவாரு. சமீபத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வச்சு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினாரு. அதில் என்னை கூப்பிட்டு பேச வச்சாரு. அது மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் நட்பு கிடைக்க காரணமா இருந்தாரு. அது மட்டும் அவர் டான்ஸ் ரொம்ப அருமையா பாடுவாங்க. அவங்க ஹிந்தி சாங் பாடினாங்க. அந்த பாட்டு கேட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், பெரிய லக்கிப்பா உங்களுக்கு, அற்புதமான பொண்ணு வந்திருக்கு. அந்த பாட்டு ஆப்புக்கி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமா பாடினாங்க. அதனால அவர் வந்து இசையிலும் சரி நடிப்பிலும் சரி சிறந்த ஒரு மனிதர். அவர் இழந்தது கலை உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு மட்டுமல்ல, என்னை போன்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரொம்ப மாபெரும் இழப்பு. எதா இருந்தாலும் ஓப்பன் அவர்கிட்ட பேசலாம், சிரிச்சுன்னு பேர் சொல்வாரு. எதையுமே ஒரு சீரியஸா எடுத்துக்க மாட்டார். அவர் சிரிக்கிறது படத்துல சிரிக்கிறது மாதிரி மட்டுமில்ல, நிஜமாவும் உண்மையிலே சிரிப்பாரு. நன்றி. இணைப்பில் இணைந்து உங்களுடைய இரங்கல் பதிவை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரமேஷ் கண்ணா.